இப்படி பழம் வித்த பணத்துல 6 ரூபாய் குறைஞ்சது. எல்லா பழத்தையும் வித்து பணத்தை வாங்கி பேக்கெட்ல தானே போட்டேன். தேவையில்லாம சித்தி கிட்ட திருடன்ற பட்டமும் வாங்கியாச்சு. பணம் போன வழியும் தெரியல. எல்லாம் என் தலை விதி. என்ன சரவண இந்த நேரத்துல எங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா? சரவணா, என்னப்பா இந்த நேரத்துல எங்க உட்கார்ந்து இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னப்பாச்சு? என்னத்த சொல்றது, எல்லாம் என் தலை விதி. என்னப்பா இந்த வயசுலயே விதின்னா பேசுற? என்னப்பா நடந்தது சொல்லு. நான் பணம் வித்துட்டு வீட்டுக்கு வந்து பணத்தை சித்தி கிட்ட கொடுத்தனா. சரி. அதுல 6 ரூபாய காணும். அந்த பணத்தை நான் தான் திருடிட்டேன்னு எங்க சித்தி என்ன திருட்டு பயலே போய் பணத்தை கொண்டு வா, இல்லனா வீட்டுக்கு வராத, உங்க அம்மா போன பக்கமே போன்னு அடி அடின்னு அடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. சத்தியமா சொல்ற மூசானா, எனக்கு திருட்டு பழக்கம்லாம் கிடையாது. பணத்தை நான் எடுக்கவும் இல்லை. யாரோ 2 பழத்தோட காசை என்கிட்ட ஏமாத்திட்டாங்க. கடவுளே, என்ன கொடுமை இது. சாப்பிட்டுட்டு காசை கொடுக்கலான்னு நினைச்சோம். பாட்டி கதை சொன்னதுல மறந்துட்டோமே. என்னன்னா யோசிக்கிறீங்க? நீங்களும் நான் பணத்தை திருடி இருப்பேன் நம்புறீங்களா? கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? நான் பண்ண தப்புக்கு இந்த சின்ன பையனை இப்படி தண்டிச்சிட்டியே, இது நியாயமா? என்னன்னா எதுவுமே பேசல, சொல்லுங்கண்ணா. பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம்ங்கிற மாதிரி நான் பண்ண ஒரு சின்ன தப்பு உன்னை இவ்வளவு தூரம் பாதிச்சிருச்சு சரவணா. என்ன மன்னிச்சிரு. என்னண்ணா சொல்றீங்க? அத விழாவாரியா பேச வேண்டாம். எந்த 2 பழம் காணாம போய் உனக்கு திருட்டு பட்டை வாங்கி கொடுத்ததோ அந்த 2 பழத்தோட பணம் நீ பழங்களை வச்சு விக்கிற கூடையில இருக்கும். போய் பாரு. பணம் கூடையில இருக்குமா? என்னண்ணா சொல்றீங்க? எனக்கு தெரியாம எப்படி நான் கூடையில இருக்கும்? நான் தான் அந்த பணத்தை கூடையில போடவே இல்லையே. இல்லப்பா, இருக்கும். நீ போய் பாரு. இல்லண்ணா, நான் சொல்றேன்ல, இருக்கும். போய் பாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி நான் போடாம கூடையில? நீ போடல, நான் போட்டேன். போதுமா? இருக்கும்பா, போய் பாரு. சுதா, சுதா, அம்மா வா செல்லம், பசிக்கல? வா இட்லி சாப்பிடலாம். வா.
இட்லினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்தா. அங்க என்னடி பாக்குற? அண்ணன். அண்ணனா? அண்ணன் என்னடி அண்ணன்? உனக்கு முன்னாடி நான் அவனை பெத்தனா? எவ்வளவு பெத்து போட்டு போனதுக்கு நான் வடிச்சு கொட்டி வளர்த்துட்டு இருக்கேன். அவன் அண்ணனா? அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம பழம் வித்த காசுல கை வைக்கிறான். இவனை இப்படியே விட்டனா அவ என்ன வேணாலும் செய்வா. அதான் 4 போடு போட்டு வந்த காசோட வா, இல்லன்னா அப்படியே போயிடுன்னு அனுப்பியிருக்கேன். இன்னொரு தடவை அண்ணனு கூப்பிட்ட உன்னை குத்திடுவேன். ஆ டேய் நில்லுடா, இங்க வா. சித்தி, என்னமோ திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி உள்ள வர. பணம் எங்க? திருண்ண காசை கொண்டு வந்துட்டியா? நான் திருடல சித்தி, கூடையில பாக்கலாம்னு. என்னது கூடையில பாக்குறியா? பழத்தை வித்த காசை பையில தானே போடுவ? ஆமா, பையில தான் போடுவேன். பையில போட்ட காசு எப்படி கூடைக்கு வரும்? ஞாபக மறதியா கூடையில போட்டுக்கலாம்ல. ஆமா, இவர் பெரிய பிசினஸ் மேக்னெட், பல தொழில் பண்றாரு. ஞாபக மறதியா பணத்தை வாங்கி கூடையில போட்டுட்டாரு. யார்கிட்ட காது குத்துற? எதுக்கும் கூடையில பாக்குறனே. இத பாரு, கூடையில பாப்பியோ ஓடையில பாப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பணம் வரணும். இல்ல தூண்ல கட்டி தோலை உரிச்சிருவேன், ஜாக்கிரதை. என்ன ஜென்மமோ. சித்தி, பணம் கூடையில இருந்துச்சு, இந்தாங்க. வாங்கிக்கோங்க சித்தி. யார்கிட்ட நாடகம் ஆடுற? நீ திருடனதை நான் கண்டுபிடிச்ச உடனே நீ மறைச்சு வச்சிருந்த காசை கொண்டு வந்து கூடையில போட்டுட்டு நீ திருட இல்லைன்னு என்கிட்ட நிரூபிக்க பாக்குறியா? இல்ல சித்தி, நான் திருடவும் இல்ல, மறைக்கவும் இல்ல. பணம் கூடைக்குள்ளதான் இருந்துச்சு. சொன்னதே திரும்ப சொன்னா நான் நம்பிடுவேனா? என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன தைரியம் இருந்தா காசை எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் கிறுக்கி நினைச்சிட்டு இருக்கியா? நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிடுவேனா? திருடுவியாடா? திருடுவியா? திருடுவியா? சொல்லு, திருடுவியா? என்ன இந்த பொம்பளை இப்படி இருக்கிறா? ஒருத்த ஆகாதுன்னா அவன் என்ன பண்ணாலும் குத்தமா? இன்னொரு தடவை காசு திருடுன உடம்புல உயிர் இருக்காது. சோறும் கிடையாது, ஒண்ணு கிடையாது, பட்னியா கடை. அப்பதான் உனக்கு புத்தி வரும். உட்காரு. இந்த சுந்தரவள்ளி இவ்வளவு கொடுமையானவளா? நாம தேடி வந்த மாயையோட வேலை முடியட்டும், அப்புறம் சுந்தரவள்ளியை கவனிச்சுக்குவோம். ஏஜம்மா, இந்த கசக்கசா நம்மளை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏண்டா? இல்ல, நம்ம பாட்டுக்கு கால் போன போக்குல போய்கிட்டு இருக்கோம். போற வழி சரியா தப்பான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். நம்மளை திரும்பி வேற பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அவன் வர்றானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல ஏஜம்மா. ஒண்ணு அவன் வர்றானா இல்லையான்னு நீங்களாவது பாருங்க. அப்படி இல்லைன்னா அவனை முன்னாடியாவது நடக்க சொல்லுங்க. அதுவும் இல்லைன்னா ஒரு நல்ல பாட்டையாவது பாடிக்கிட்டு ஃபாலோ பண்ண சொல்லுங்க. டேய் கூறு கட்டவனே, இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டு திரும்பி பார்த்து தொலைச்சிடாத. அவன் மறைஞ்சு மறுபடியும் மரத்துக்கு போயிட போறான். என்னமோ அவன் பின்னாடி வர்றத நீங்க பார்த்த மாதிரியே பேசுறீங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. சரி சரி பொறு. அவன் பின்னாடி வரானா இல்லையான்னு என் அறிவை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். கசகசா, நாம போற வழி சரிதானா? தப்புன்னா சொல்லுவோம்ல. இப்படி எல்லாம் கேட்டு நான் பின்னாடி வரனா இல்லையான்னு தந்திரமாக என்ன சந்தேகப்படுறீங்களா? வார்த்தை மாறினாலும்
என் மேல சந்தேகப்பட்டாலோ நான் எஸ்கேப் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. டேய் சும்மா வாடா. ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த கசகசா பின்னாடி வர்றானா இல்லையான்னு தெரியலையே. எஜமாங்கிட்ட சொன்னோம்னா நம்மளை போட்டு அடிப்பாரு. நாமளே ஏதாவது பண்ணி அவன் வர்றானா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இவன் பார்வையே சரியில்லையே. ஏதோ வில்லங்கம் பண்ண போறான் போல இருக்கு. ஏண்டா திரும்பி பாக்குற? நீ சந்தேகப்பட்டு திரும்பி பார்த்துட்ட. நான் வரமாட்டேன், போ. காரியத்தை கெடுத்துட்டியாடா. சண்டாளா, சதிகாரா, உன் தந்திரம் எல்லாம் என்கிட்ட வேணான்னு சொன்னான்ல அவன். ஏண்டா உன் தலைய காலுக்குள்ள விட்டு பார்த்த? இப்ப அவன் மறைஞ்சிட்டானே, என்ன பண்றது? எஜமா கால்ல ஏதோ பட்டுச்சு, அது என்னன்னு பாக்குறதுக்கு தான் குனிஞ்சேன். நீங்க தான் அவளை நேரடியா பார்த்து மறைய வச்சிட்டீங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என் மேலையா பழி போடுற? எஜமா இப்ப என்ன எஜமா பண்றது? இப்ப என்ன பண்றது? அவன் கிட்ட போயிட்டு அவன் காலிய கையில விழுந்து கூட்டிட்டு வரணும். மறுபடியுமா? ஆமா, வாடா. அம்மாவை மாய கிட்ட இருந்து காப்பாத்துற முயற்சியில இறங்கி இருக்கிற உனக்கு அம்மாங்கிற வார்த்தையே அருமருந்தா அமையும்னு சித்தர் சொன்னாரே. இது வரைக்கும் பல அம்மாங்கிற வார்த்தையை கேட்டும் எந்த பலனும் இல்ல. இன்னும் நாம எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியலையே. அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரியல, வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல, அசீம் என்ன கெடுதல் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியல. சரி, எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான். சுடுகாடு காப்பவளே, சூனியத்தின் சூத்திரக்காரியே, மண்டை ஓடு தரித்தவளே, இளம் பச்சை நிறத்தவளே, இருளில் உலா வரும் கானக சூரியே, வா. உன்னை பக்தை அழைக்கிறேன். என் முன்னே வா, என் முன்னே வா. வந்துவிடு, வந்துவிடு. என்ன இது? யாரும் மாந்திரிகம் பண்ற மாதிரி தெரியுது. காளிய பசியப்படுத்துற மாதிரி தெரியுதே. யார் இது? ஓ கிரீ, ஓ கிரீ, 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 ஓ. இந்த பக்கம் தான் கேக்குது. வா காளி, வா. உன் பக்தை அழைக்கிறேன். வா, உன் பக்திக்கு வேண்டும் வரத்தை தா. வா, வந்துவிடு, வந்துவிடு. வந்துரு, வந்துரு. கேட்கிற வரத்தை தந்துரு. வா. ஓம் ஓம் கிரீம் கிரீம். தாயே, தவப்பயனே, வந்துட்டியம்மா, வந்துட்டியா? என் சுத்த பக்தையே சுடலையம்மா, உம் தவத்தை மெச்சியே யாம் வந்தோம். நன்றி தாயே, நன்றி. வந்தமைக்கு கோடான கோடி நன்றி. என் தவத்தை ஏற்ற நீ வரத்தை வழங்கி வாழ்வை வளப்படுத்து தாயே. என்ன வரம் வேண்டும் கேள். நீயே எனக்குள் அடங்க வேண்டும். என் நாவில் நீ முடங்க வேண்டும். என் நாடி, நரம்பு, ஊன், உயிர்
மனம், குணம், கனவு, நினைவு, பேச்சு, மூச்சு, சிந்தை, அகந்தை எல்லாமாக இருந்து இவ்வுலகை என் காலடியில் கொண்டு வர வேண்டும். வா வா என் உள்ளே. பொறு சுடலையம்மா, நான் உனக்கு வரத்தை கொடுப்பதென்று சொன்னதென்னவோ உண்மைதான். ஆனால் ஒரு தெய்வத்தை, அதுவும் என்னைப் போல் ஒரு ஆக்ரோஷக்காரியை உன்னுள் அடைப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. சுலபமில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? சிரமமாக இருந்தாலும் நான் செய்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் சொல். சொன்ன பிறகு நான் தான் யோசிக்க வேண்டும். சொல்லும் முன் நீ யோசிக்க கூடாது. சொல், நான் என்ன செய்ய வேண்டும்? வரும் பௌர்ணமி நடுநிசையில் இதே யாககுண்ட பலிபீடத்தில் தன் தாயை இழந்து தெய்வத்தையே தாயாக நினைத்து வாழும் ஒரு தலச்சின் பிள்ளையை எனக்கு பலியாக கொடுக்க வேண்டும். முடியுமா? கண்டிப்பாக, உறுதியாக. நீ கேட்ட இந்த தாயில்லா தலைச்சம் பிள்ளையை இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து நீ சொன்ன கெடு முடிவதற்குள் நான் உனக்கு பலி கொடுக்கிறேன். நல்லது, வருகிறேன். தாயை இழந்து தெய்வத்தை தாயாக நினைக்கும் தலைச்சன் பிள்ளை. சரவணனுக்கு 4 வயசு இருக்கிறப்பவே அவங்க அம்மா நோய் வந்து இறந்துட்டா. உங்க அம்மாவும் கோயில்ல தான்டா இருக்காங்க, ஜெகதாம்பா மகாமாயா. இனிமே அவதான அவங்க அம்மா. ஜெகதாம்பா மகாமாயா. சமைச்சு முடிச்சு பரிமாறி வச்சிருக்கேன், சாப்பிடுமா. கடவுளே, சரவணனுக்கு ஆபத்து போல இருக்கே.